ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா ராஜியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன், கோமதி, ராஜி, கதிர் இவங்க எல்லாரும் ரொம்பவே டென்ஷனோடு இருக்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்கு தான் ரொம்பவே கோவம் அதிகமாக இருக்குது. ஒரு பொம்பளை புள்ளியை கை நீட்டி அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் கோமதி பார்த்தீங்கன்னா ராஜி எதுக்காகடி நீ அந்த வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்குறாங்க. அப்போ தான் ராஜி பார்த்தீங்கன்னா அம்மா கீழே விழுந்துட்டாங்க அத்தை, எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, அவங்கள கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பற்றினா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அப்படி இருந்தாலும் பாண்டியனுக்கு ஒரு பக்கம் கோவம் தான். ஏன்பா ராஜி, அவங்க தான் உன் சவகாசமே வேணாம், நம்ம குடும்பத்தோட சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் எதுக்காக ராஜி நீ போன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் இருந்து, ராஜி இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஒரு காலடி கூட அவங்க வீட்டு பக்கம் நீ எடுத்து வைக்கக்கூடாது, உன்னால தான் இப்போ என்னோட அப்பாவை அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ரொம்பவே கோவப்படுறாங்க. இதனால ராஜிக்கு ரொம்பவே வருத்தம் தான். என்னதான் கதிர் அவங்களோட புருஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க அப்பா மேலே அடி விழுந்ததுனால வருத்தப்படுறாரு. அதனால நம்மளை கண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்